السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، رضي الله عنهم ورضوا عنه. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் இந்த மீலாது ஷரீஃப் தொடர் சொற்பொழிவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்துள்ளார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் தோழர்கள் உண்டு. அந்த தோழர்கள் அந்தந்த நபிமார்களுக்கு உண்மையாளர்களாகவும் சத்திய சீலர்களாகவும் திகழ்ந்தார்கள். ஆனால் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் பிற தோழர்களிலிருந்து வித்தியாசப்படுகிறார்கள். உண்மையாளர்களாக இருந்தார்கள், தூயவர்களாக இருந்தார்கள், நேயவர்களாக இருந்தார்கள். தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இறுதி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட அதிகமாக நேசித்தார்கள். அப்படி ஒரு பிரியத்தை, பாசத்தை நீங்கள் எங்கும் பார்த்திருக்க முடியாது. அவர்களுக்காக எந்த தியாக வேள்வியிலும் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். அது எவ்வளவு பெரிய தியாகமாக இருந்தாலும் சரிதான். அதனால் எத்தகைய பாதிப்பு ஏற்படுகிறது என்றாலும் சரிதான். அதை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள். யோசிக்கிறதுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. ஒரு தகவலோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். சில நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வதனத்தில், முகத்தில் சந்தோஷம் இல்லை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஹதீதுகள் சொல்லுகிறது. எப்போதும் தபஸ்ஸும் சுமைல், புன்னகை பூத்தவர்களாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. எப்போதாவது ஒரு கவலையின் ரேகை அவர்களுடைய முகத்திலே தெரிந்தால் சஹாபிகள் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு 1000 கவலை இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 சங்கடங்கள் இருக்கலாம், வீட்டிலே வறுமை இருக்கலாம், உண்ண உணவு இல்லாமல் இருக்கலாம், உடுத்த உடை இல்லாமல் இருக்கலாம். அதையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய பண்பு மிக்கவர்களாக இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஒன்று என்று வந்தால் பொறுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபிகள் ஓரிரு நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அந்த சந்தோஷம் இல்லை, கவலையின் ரேகை தெரிகிறது என்ற போது அவர்களும் ரொம்ப கவலை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக ரசூல் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கவலை, எதனால் இப்படி இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனாலும் அவர்கள் அப்படியே அழுதுட்டாங்க. வீட்டில் போன சாப்பிட்றது இல்லை. மனைவிமார்கள் கேட்பாங்க, என்ன சாப்பிட இல்லையே, சரியா சாப்பிட இல்லையே, சாப்பிட முடியலமா, ஏன் முடியல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் நாங்கள் சந்தோஷத்தை பார்க்கவில்லை. அந்த வீட்டில் இருந்த அம்மாக்களும் அப்படியே ஆகிடுவாங்க. அவங்க முகத்திலேயும் சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு, தூக்கம் இல்லை. ஒரு கட்டத்திலே சஹாபிகள் கேட்டாங்க, மனைவிமார்கள் கேட்டாங்க, உங்கள் உடலுக்கு ஏதாவது பிரச்சனையா, காய்ச்சல் ஏதாவது இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சிறிய நோய்கள் ஏற்பட்டதா என்று கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருப்பி வாய் திறந்து கேட்டாங்க, ஏன் நாயகமே இப்படி இருக்கிறீங்க, எங்களால் பொறுக்க முடியல யார சொல்லலாம் என்று சொன்னதும் இப்போ அவங்க ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க. மை என்சில் ஹுபைபன் அலா ஹஷபதிஹி ஃபலஹுல் ஜன்னா. ஹுபைபை யார் கழு மரத்திலிருந்து கீழே இறக்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. இது என்னங்கிறத சஹாபிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, அவர்கள் எதிரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஹுபைபை ஒருத்தர் வாங்கிட்டார் ரலியல்லாஹு தஆலா, வாங்கி வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்டா வச்சிருந்தார். அங்கே சில கராமத்துகள் கூட அவங்களுக்கு நடந்தது, அதெல்லாம் ஹதீஸ் சுட்டி காட்டும், நான் அந்த விரிவுக்கு செல்லல. ஒரு கட்டத்தில் மக்காவுக்கு வெளியே அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வந்து மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சிட்டு 40 வீரர்கள் குறைஷிகள் கைகளிலே ஈட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 40 பேர் கையிலே 40 ஈட்டி இருக்கு. இப்ப அவங்க சொல்றாங்க, ஹுபைப் நீர் என்ன தப்பி போக முடியுமா? முடியாது, நாங்க ஒரு ஆளு போதும், நீ உங்களை கட்டி வச்சிருக்குது, ஒரு குத்து குத்துனா வேலை முடிஞ்சது. அப்படி செய்ய போறது இல்லை, அணு அணுவா சித்தரை செய்ய போறோம். கழுத்தை வெட்டிட்டா வேலை முடிஞ்சிருமா இல்லையா? நெஞ்சில கத்திய அல்லது ஈட்டி இறக்கிட்டா கொஞ்ச நேரம் துடிச்சு உயிர் போயிடும். அதல்லாம லேசங்கன கிழிச்சு, இங்கன கிழிச்சு, இங்கன கிழிச்சு, இங்க கிழித்து, இப்படி 40 இடங்கள் அப்படி குத்தி 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 கிண்டினால் எப்படி இருக்கும்? உயிர் போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், நேரம் ஆகும். அந்த மாதிரி நாங்கள் சித்திரவதை செய்ய போறவங்களை. இப்போ நீங்க தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. உங்க எந்த உண்மை எந்த வேதனையும் செய்யாமல் விடுவித்து விடுகிறோம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு கேட்டாங்க, நீங்க இங்க இருக்கிறீங்கல்ல, உங்களை கட்டி வச்சுக்கிறோமா இல்லையா, இந்த இடத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் சொல்லுங்க. அவங்களை இப்ப பிடிச்சிட்டுலாம் வர முடியாது, அவங்க மதீனால இருக்கிறாங்க, அவங்க சஹாபிகளோட இருக்கிறாங்க. நாங்க பிடிச்சிட்டு வந்தோம், அங்க கட்டி வைக்க அதெல்லாம் செய்ய போறது இல்லை.
ஆனாலும் ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, எனக்கு பதிலா இந்த இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, உங்களை விட்டுறோம்டா. இப்ப இப்படி சொல்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்தா, ஏதாவது குறைவா? இல்ல, இவங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படுமா இல்லையா? அவிழ்த்து விட்டுருவாங்க. இவங்க நேரம் மதீனாவுக்கும் போயிடலாம். போய் ரசூலுல்லாஹ்ட்ட யார் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, நான் என்னை மன்னிச்சுக்கங்க நாயகமே, வேதனை தாங்க முடியாம என்னை கொன்னுடுவாங்க, என்னை சித்திரவதை செய்ய போறேன்னு சொன்னாங்க, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்களா இல்லையா? மன்னிச்சிருவாங்க. மன்னிப்பினுடைய மொத்த உருவமும் அவங்க தானே, மன்னிப்பினுடைய சிகரம். இப்ப அவங்க அந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க வந்து கட்டி வச்சு இப்படிலாம் நீங்க சொல்றீங்களா, அதெல்லாம் விடுங்க, அவ்வளவு தூரம்லாம் போக தேவையில்லை. என்ற உயிர் போவதா, சித்திரவதை செய்து என்னுடைய உயிர் போவதா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலில் ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்துதா இல்லையா, முள்ளு குத்துமா இல்லையா, இப்படி ஒன்று, இதில் ஏதேனும் ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் எதை எடுத்துக்கொள்வேன்? ரசூலுல்லாஹ்வுடைய காலில் முள்ளு குத்துறது நான் அங்கீகரிக்க மாட்டேன். என்னுடைய உயிர் சித்திரவதை செய்து போனால் பரவாயில்லைன்னு சொல்லிடுவேன். என் உயிர் எடுத்துக்கங்க, கண்மணி நாயகத்தினுடைய காலில் முள் குத்துறதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். நான் எவ்வளவு கோபம் வரும், கடும் கோபம் வந்துருச்சு. நம்ம என்ன கேட்கிறோம், இவன் என்ன பேசுறான், ஏன்பா அவங்க அங்கேயே இருக்காங்க, அவங்கள பிடிச்சிட்டு வர முடியுமா, கட்ட முடியுமா, இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. நடக்காத ஒரு காரியத்தை தானப்பா கேட்கிறோம். நீ சரின்னு சொன்னா உனக்கு என்னப்பா பிரச்சனை? ரசூலுல்லாஹ் அவங்க கொண்டு வந்துட முடியுமா? முடியாது தானே. அது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரியும், அந்த குறைஷிகளுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சு இருந்தும் கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு கூட அனுமதிக்கிறது இல்லை. அது முடியாதுன்றான். நான் சொல்ல மாட்டேன், அதற்காக என்னுடைய உயிரை தருவதற்கு நான் தயார் சொல்லிட்டேன் அப்படின்ட்டான். அப்போ கடைசியில் உனக்கு உன் வேலையை முடிக்க போறோம், உன்னை கொலை செய்ய போறோம், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 2 ரக்காத்து தொழணும்டான். இறப்பதற்கு முன்பாக 2 ரக்காத்துக்கள் தொழுவது என்பதை முதலாவதாக ஏற்படுத்தியது அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அப்படி அவர்கள் 2 ரக்காத்தை என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. தொழுதையை எப்படி இருந்தாங்க, விரைவாக தொழுது முடிச்சுட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் தொழுகையை நீட்டி அழகா தொழணும்னு ஆசைதான், கொஞ்சம் நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் ஓதி சூறாக்கள்லாம் ஓதி நிதானமா கொஞ்சம் நீளமா தொழணும்னு ஆசை. நான் அப்படி தொழணும், நான் தொழ ஆரம்பிச்சா நீங்க என்ன நினைப்பீங்க, உயிருக்கு பயந்து பாரு நேரம் மணிக்கணக்காக தொழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க பாருங்க. அதுக்காக வேண்டிய சீக்கிரம் தொழிலை முடிச்சுட்டேன், என்ன வேலையை முடிங்க அப்படிங்கிறாங்க. நான் உயிர் போறத பயப்பட இல்லைங்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல கடைசியாக அவருடைய உயிர் பிரியக்கப்படும் பொழுது அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இங்க மதீனாக்கு மக்காவுக்கு வெளியில இருக்குது, சல்லல்லாஹு மதீனா ஷரீஃப்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து சொன்னாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப் அப்படின்னாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் புரியல, என்ன வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப்ங்கிறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு சஹாபிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதற்கு சில காலங்களுக்கு பிறகு, நாட்களுக்கு பிறகுதான் இப்படி ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்கள கொலை செஞ்சு அந்த மரத்துல கழுத்துல கையத்தை கட்டி, மரத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரத்தினுடைய கிளையில தொங்க போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? சரி கொலை செஞ்சாச்சு, குழியை தோண்டி அடக்கலாம், அப்படி அடக்க இல்லை, பறவைகள் வந்து கொத்தி கொத்தி திங்கட்டும், இந்த கடும் வெயிலிலே அந்த உடல் எல்லாம் கருத்து சின்ன பின்னமாக ஆகட்டும், உடலினுடைய உறுப்புகள் எல்லாம் உதிர்ந்து உதிர்ந்து விழட்டும். உதிர்ந்துரும்ல, நாள் போக போக 4-5 நாள் 6 நாள் 10 நாள் போயிட்டோன்னா உறுப்புகள் அப்படியே ஒவ்வொன்றா விரல்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அப்படி அவ்வளோ கோவம் வந்துருச்சு. நாங்க விட்டுறோம், அட விடுறோம்னு சொல்றோம், ஒரு வார்த்தையை சொல்றோம், அது நடக்காத வார்த்தையை சொல்றோம். அப்படி இருந்தும் கூட இவன் இவ்வளவு திமிராக பேசுறான்னு சொன்னா இவனை சும்மா விடக்கூடாது,
அப்படின்ட்டு தான் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கொலை செய்து அவர்களை மேல என்ன செஞ்சிட்டாங்க, மரத்துக்கு மேல கழுமரத்தில் தூக்கு போடுற மாதிரி, மௌத்தாக்கி தூக்கு போடுற மாதிரி போட்டு விட்டுட்டான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூக்கில் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஜனாசா. இதை ரசூல் அங்கிருந்தே பார்க்குறாங்க, மதீனா ஷரீஃப்ல இருந்தே பார்க்குறாங்க. 300-400 கிலோமீட்டர். அதனால அவங்களுக்கு தன்னுடைய அருமை தோழர் இப்படி மரத்தில் தொங்குறத அவங்களால சகிக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக உயிர் கொடுத்தவர், அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்தவர், இந்த தீனுக்காக உயிர் கொடுத்தவர், தப்புவதற்கான வழி கிடைத்த போதும் கூட ஒரு தப்பான வார்த்தையை சொல்ல மறுத்தவர், இப்படி ஜனாசா தொங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு அவங்க கவலையோடு இருந்தாங்க. அப்பதான் கேட்டாங்க சஹாபிகள், ஏன் நாயகமே இப்படி இருக்கீங்க? பதில் சொல்லிட்டாங்க, மை யன்சில் ஹுபைபன் அன் ஹஷபதிஹி ஃபலஹுல் ஜன்னா, யார் ஹுபைபை கழு மரத்திலிருந்து கீழே இறக்குகிறார்களோ அவருக்கு சொர்க்கம், சொர்க்கம் கடமை ஆயிடுச்சுட்டாங்க. சட்டுன்னு ஜுபைர் ரலியல்லாஹு தான் எழுந்தாங்க, அனநாயகமே நான் போறேன் அப்படின்னாங்க. அடுத்தாப்புல மிக்தாத் ரலியல்லாஹு தான் எழுந்தா, நானும் போறேன் நாயகமே. நாங்க 2 பேர் போதும் போகண்டாங்க. எங்க போக போறாங்க? அந்த மரத்துக்கிட்ட போகணும். மரம் என்னங்க பக்கத்திலேயே இருக்கு, அது ஒரு மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கு, மதீனாவிலிருந்து மக்கா பக்கம் 300 கிலோமீட்டர் இருக்குது, போகணும். பல நாட்கள் ஆகும் குதிரையில் போறது இருந்தாலும். சரி, அங்க போறதுனா இருந்தா அந்த 40 பேர் அந்த மரத்தை சுத்தி காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா இல்ல, போட்டுட்டுலாம் போக இல்லை, அந்த மரத்தை சுத்தி 40 பேர் காவல் காத்து கொண்டு நிற்கிறாங்க. ஏன்னா அந்த எல்லா பறவைகளும் வந்து திண்டு கொத்தி கண்ணை புடுங்கி, அதற்கு பிறகு வெயிலில் கருத்து அந்த உறுப்புகள் எல்லாம் சின்ன பின்னமாகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து அந்த மாதிரி ஆகணும். அப்ப எவ்வளவு பெரிய கொடிய எண்ணம் கொண்டவங்களாம் அவங்க இருந்திருப்பாங்க. அட மௌத்தாயி ஆச்சு, போய் குழியை தோண்டி அடக்கலான்னு கூட இல்லாம இந்த மாதிரி செய்யறது எவ்வளவு பெரிய அநியாயமான ஒரு விஷயம். இப்ப அந்த ஜனாசாவை கீழே இறக்க சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அதை இறக்கிறதுக்கு 2 சஹாபிகள் என்ன செய்ய புறப்பட்டு வர்றதாக இருந்தா எவ்வளவு பெரிய ஆயத்தத்தோட வரணும், ஆயுதங்களோட வரணும், கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கிடணும். ரசூலுல்லாஹ் 2 பேர் அனுப்பிட்டாங்க, நாங்கள் ஒரு 50 பேர் அனுப்பிட்டு வருவோம். அங்கே 40 பேர் இருக்கிறானே, அப்போ ஆயுதங்கள்லாம் வேணுமே, ஏதோ ஆபத்து வந்தால் என்ன செய்ய பார்க்கணுமே. ஒன்றும் இல்லை, ரசூல் சொல்லிட்டாங்களா போங்கன்னாங்களா, போயிட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. உடனடியாக வீட்டில் போய் சொல்லிட்டு வர்றாங்க அதெல்லாம் கிடையாது, அங்கேயே புறப்பட்டு போயாச்சு. இதுதான் சஹாபிகள். வந்து அந்த இடத்தை தேடி தேடி எழுதி நெருங்கிட்டாங்க. இப்ப தூரத்தில் அந்த மரம் தெரியுது, அந்த ஜனாசா தொங்குறதும் தெரியுது, அதை சுற்றி 40 பேர் இருக்கிறாங்கிறதும் தெரியுது. இப்ப 2 பேர் போய் அந்த மரத்துக்கு மேலே ஏறி அந்த ஜனாசாவை கீழே இறக்க முடியுமா? சாத்தியமா? கொஞ்சம் யோசிங்க. சாத்தியமே இல்லை. என்ன பண்றது? இப்ப 2 பேரும் மஷூரா செய்யறாங்க, ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணிக்கிடலாம். அப்ப மிக்தாத் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க பாருங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட போது முதலாவது எழுந்தது நீங்க தான் முதல்ல எழும்புனீங்க, நான் போறேன் அப்படின்ட்டு. அதற்கு பிறகுதான் நான் எழுந்தேன். எனவே நம்ம 2 பேர்ல லீடர் நீங்க தான். நம்ம 2 பேரும் ஒரு ஆள் லீடர் இருக்கணுமா இல்லையா? 2 பேருமே லீடரா இருக்க முடியாது. அவன் சொல்ல இவங்க கேட்க மாட்டேன் சொல்ல, எத்தனை பலாயெல்லாம் நடக்குது, லீடர் சொல்ல கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. அதனால நம்ம 2 பேர்ல நீங்க முதல்ல எழுந்ததால நீங்க தான் லீடர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேட்கிறேன், முடிஞ்சு போச்சு. இதுதான் தலைமைக்கு கட்டுப்படுதல் அர்த்தம். லீடர் நீங்க, எனவே நீங்க எது சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன். எனக்குன்னு ஒரு கருத்து இல்லை, நீங்கள் சொல்வதுதான் என்னுடைய கருத்து. அப்படியா? கொஞ்சம் யோசிச்சுட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மிக்தாத் நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, 40 பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட பெருசாக ஆயுதங்கள் இல்லை, அவங்க ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. 2வது அந்த 40 சுற்றி 40 பேர் உட்காந்துக்கிறாங்க. அந்த 40 பேரையும் தாண்டி மரத்துக்கு மேலே போய் ஏறி உச்சிக்கு போய் அந்த
ஜனாசாவை கீழே கொண்டு வந்து இறக்கி என்ன பண்ணுறது? இதெல்லாம் எவ்வளோ சாத்தியமா? என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு முடிவு சொல்கிறேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்க, இங்கே மறைவாக நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நான் போகிறேன், போய் சிக்கி நான் ஷஹீத் ஆகிட்டேன்னு வைங்க, என்ன அவனை பிடிச்சிட்டானோ என்ன கொண்டுட்டான்னு வைங்க. நீங்கள் இந்த தகவலை ரசூலுல்லாஹ் போய் சொல்லணுமா இல்லையா? தகவல் அது ஒரு முறைன்னு இருக்குல்ல, நீங்கள் போய் அதை சொல்லிடுங்க. திரும்ப நீங்கள் வந்து சிக்கிக்கிடாதீங்க. நான் சிக்கையில் எனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை என்று நீங்கள் அறிந்தால் நீங்கள் வந்துருங்க, இல்லைன்னா நீங்கள் திரும்பி போயிடுங்க என்று சொல்லிட்டு அவங்க சரின்ட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டாங்களே மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப பாருங்க என்ன நடந்ததுன்னு. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய குதிரையை நான் வேகமாக விரட்டி சென்றேன். சூழ 40 பேர் உட்கார்ந்துக்கிறான், மரத்தை சுத்தி 40 பேர் இருக்கிறான். இவங்க குதிரையில் வர்றது தெரியுமா இல்லையா? வெட்ட வெளி குதிரையில் வர்றாங்க. நான் வேகமாக சென்று அந்த மரத்தின் கீழே போய் சேர்ந்து விட்டேன். யாரு என்ன பார்க்கலங்கிறாங்க. யாருடைய கண்ணிலும் நான் படல. அல்லாஹ் எப்படி செஞ்சிருக்கிறான் பாருங்க. நான் மரத்துக்கு கீழே நின்று என்னுடைய குதிரையை நிறுத்தி விட்டு கட்ட 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 கட்டன்னு நான் மரத்துக்கு மேலே ஏறினேன். ஏறி அந்த ஜனாசாவின் மீது கை வைத்தேன். என்னுடைய ஈமான் அதிகரித்து விட்டதுங்கிறாங்க ஜுபைர், செய்தனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. ஏன் தெரியுமா? அப்ப அன்னைக்கு தூக்குல போடப்பட்டு 40வது நாள், 40 நாள் ஜனாசா வெயில கிடந்தா எப்படி இருக்கு நீங்க யோசிங்க. அழுகி நாத்தம் எடுத்து உறுப்புகள்லாம் சிதைந்து பறவைகள் கொத்தி சின்ன பின்னமாக்கி இருக்கணுமா இல்லையா? அப்போதுதான் அந்த ஜனாசா மௌத்தான மாதிரி அவர் இருக்கிறாரு. உள்ள கையை வச்சதும் அந்த உஷ்ணம் சூடு இருக்குதுங்கிறாங்க. ஜனாசாவை நீங்க மூத்தாயிட்ட கை வச்சு பாருங்க, அது சூடா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கை வச்சு பாருங்க, கூலா இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் நின்றும். இவங்க குத்துனாங்களா இல்லையா? ஈட்டியை வச்சு குத்துனாங்க இல்லையா? அந்த குத்துற இடங்களில் இருந்து ரத்தம் அப்போதும் கசிந்து கொண்டு இருந்தது. அப்பதான் குத்துன மாதிரி இருக்கு. அந்த ரத்தத்தினுடைய வாடை கஸ்தூரியை விட மனமாக இருந்ததுங்கிறான். என்னுடைய ஈமான் ஃபஸ்தத்து ஈமானா, நான் ஈமான் அதிகரித்தவனாக ஆகிவிட்டேன். ஈமான் அதிகமாச்சு. உடனே என்ன செஞ்சேன்? கழுத்துல கிடந்த கயித்தை கழுத்தி இந்த ஜனாசாவை என்னுடைய தோல்ல போட்டுட்டு இறங்கும் போது பார்த்துட்டான். டேய் யாரோ வந்திருக்கிறான், பிடி அவனை, ஜனாசாவை கழுத்துனா விடாதே, அடி பிடி அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நான் இப்போ நம்மளை பிடிச்சி சாத்திடுவாங்க, தப்புறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யார் ஹுபைப் அவர்களினுடைய ஜனாசாவை கீழே இறக்குகிறார்களோ, கொண்டு வருவாங்கன்னு சொல்லல, யார் கொண்டு வராங்களோன்னு சொல்லல. இந்த ஹதீஸை எப்படி பார்க்கறாங்கன்னு பாருங்க சஹாபிகள். யார் கீழே இறக்குகிறார்களோ அவருக்கு சொர்க்கம். அப்ப கீழே தானே இறக்க சொல்றாங்க என்று சொல்லி நான் என்ன செஞ்சேன்? அந்த களத்தை அந்த ஜனாசாவை தூக்கி அப்படி நான் வீசிட்டேன். அப்படின்னா பூமியில தூக்கி வீசிட்டேன். வீசின உடனே இவங்க அந்த 40 பேர் அந்த ஜனாசாவை எடுக்க போயிட்டாங்க, ஓடி போறாங்க. அந்த ஜனாசாவை டக்குன்னு நான் மேலே இந்த குதித்து குதிரையிலே பாய்ந்து வேகமாக வெளியில வந்துட்டேன். அங்கே மிக்தாத் ரலியல்லாஹு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் புறப்பட்டு நேரம் மதீனாவை தூக்கி வர்றோம். மதீனா ஷரீஃப் 2-3 நாள் ஆயிடும். இவங்க அந்த ஜனாசா பக்கம் வந்த உடனே இவங்க குதிரையை தூக்கி வேகமாக ஓடிட்டுறாங்க. இவங்க ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க, பெருசா குதிரையெல்லாம் இல்லை, இவங்களை பிடிக்க இயலாது, வேகமாக புறப்பட்டு மதீனா ஷரீஃப் வந்துட்டாங்க. வரும்பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சங்கடமா இருந்தது. இப்படி ஜனாசாவை கீழே தூக்கி வீசிட்டு வந்துட்டோமே, அவனை அறுத்து கிறுத்து நாசமாக்கி என்னமா பண்ணியிருப்பாங்களே, என்ன பண்றது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அங்கீகரிப்பாங்களா இல்லையா? நம்ம ஹதீதை இப்படி எடுத்துக்கிட்டோமே, கீழே தானே இறக்க சொன்னாங்க, கொண்டு வர சொல்லலையே, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இருப்பாங்களா, சங்கடமா இருப்பாங்களா, அல்லது அவங்களுக்கு கூடுதல் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் நம்ம கொடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே வர்றாங்க. வந்தா சபைக்குள்ள வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்குறாங்க. அப்படி ஒரு மலர்ச்சியாக இருக்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஃபலக்கல் ஜன்னா, ஜுபைர் உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னா சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த ஜனாசாவை தூக்கி வீசினீங்க இல்லையா? ஆமா நாயகமே,
அந்த ஜனாசாவை இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கண்டுபிடிக்கல. அந்த ஜனாசாவை இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க. இப்தலஅத்துல் அர்த், அந்த ஜனாசாவை ஹுபைபை பூமி விழுங்கி விட்டது. பூமியில பட்ட உடனே பூமி அப்படி பிளந்து அப்படி விழுங்கிடுச்சு, மூடிடுச்சு. கபர் அது தானாவே தயாராகிடுச்சு. பூமியை விழுங்கி விட்டது ஜனாசாவை. அவன் அந்த இடத்தை போய் தோண்டி தோண்டி பார்க்கறாங்க, இல்ல அது பூமிக்குள்ள எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அது பூமி அது பாதுகாப்பான இடத்து சொர்க்கத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்க. இவங்க தேடிக்கிட்டே இருக்கிறான், இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களால் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், சஹாபிகள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன ஒரு கட்டுப்பாடு, என்ன ஒரு அன்பு, என்ன கட்டுப்படுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுற முறையை பாருங்க. ஒன்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ட்டாங்க, பேசியிருந்தால் அந்த மூத்தை நிகழ்ந்திருக்காது, தப்பி வந்துடலாம் மதீனாவுக்கு, முடியாதுன்ட்டாங்க. அப்ப என்ன ஈமான், என்ன மஹப்பத் ரசூல், என்ன இஷ்க் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆஷிக் ரசூலா இருந்தாங்க. இரண்டாவது, யார் போராண்டு கேட்ட உடனே 2 சஹாபிகள் கிளம்பி வந்துட்டாங்க. எந்த ஆயத்தம் செய்யல, நேரா வந்துட்டாங்க. வந்து பார்த்தா தங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு நாயகமே நாங்க போனோம், அங்க நாங்க 2 பேர் தான் போயிருக்கோம், அங்க 40 பேர் இருக்கிறோம், ஆயுதத்தோட இருக்கிறோம், கிட்ட நெருங்க முடியல, சுத்தி பெரிய கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாமா இல்லையா? இப்ப நாம இருந்தா அப்படித்தானே சொல்லியிருப்போம், நாம இருந்தா அப்படித்தானே சொல்லியிருப்போம். உயிரை பணையம் வச்சு போயிருப்போமா? போகணும், போனாங்க. அதான் சஹாபிகள். அதுக்கு அடுத்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை கேட்கறாங்க, எப்படி நடந்துக்கிடலாம், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், அவன் பெரிய கூட்டமா இருக்கிறான், ஆயுதங்களோட இருக்கிறான், அது வேற மரத்துக்கு மேல ஜனாசா இருக்கு, எப்படி என்ன செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பண்பை பாருங்க. நீங்க தான் லீடர், நீங்க தான் முதல்ல எழுமுனீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், என்ன போக சொன்னா போறேன், நிக்க சொன்னா நிக்கிறேன், படுக்க சொன்னா படுக்கிறேன், ஊர்ல சொன்னா ஊருள்றேன், என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்வேன்ட்டாங்க. எப்படிப்பட்ட பண்பு, எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை உருவாக்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? எப்படி சஹாபிகள், இந்த மாதிரி சஹாபிகளை எந்த நபிமார்களுடைய சஹாபாக்களை நீங்க பார்க்க முடியுமா? முடியுமா சகோதரர்களே? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபிகளாக இந்த சஹாபிகள் திகழ்ந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்றான். எந்த சஹாபியாவது யாராவது குறை சொல்ல முடியுமா? குறை சொல்லலாமா? யாரையும் பேசுவதற்கு இந்த உம்மத்திற்கு அனுமதி இல்லை. எந்த சஹாபியும் பேச முடியாது. எல்லாரையுமே அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக டிக்ளேர் பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது சுவனத்தை விட மேலானது. அந்த சுவனத்தை விட மேலான அந்த பொருத்தம் இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே கிடைத்தது என்று அல்லாஹ் அறிவிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்புக்கும் பாக்கியத்திற்கும் சொந்தக்காரர்கள் அந்த சஹாபிகள். இஸ்லாத்துல மறைத்து மக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய போது 1-2 மக்கள் முஸ்லிம் இஸ்லாத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இஸ்லாத்துக்கு வந்து 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 1 2 3 4 5 10 20 30 அப்படின்னு வந்துருச்சு. தாருல் அர்க்கம்னு ஒரு சஹாபி, அவங்க வீட்டில் தான் மறைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து மக்களுக்கு போதிக்கிறாங்க. வெளிப்படையாக மக்களை அழைப்பதற்கான சூழல் இல்லை, எல்லாம் மறைமுகமாக தான் இருக்கு. மறைமுகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் தான். 38 பேர் இணைஞ்சிட்டாங்க இஸ்லாத்துல, 38 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நம்ம தான் 38 பேர் இருக்கிறோமே, 38 பேருங்கிறது ஒரு நியாயமான கூட்டம் தானே, நம்ம நேர போய் காபத்துல்லால போய் தொழுதா என்ன, எல்லாரும் சேர்ந்து தொழுதா என்ன, அந்த காபால போய் மக்களுக்காக அந்த ஏகத்துவ தௌஹீது பிரச்சாரத்தை செஞ்சா என்ன, அல்லாஹ் ஒருவன் தான், சிலை வணக்கம் கூடாது அப்படிங்கிறத சொன்னா என்ன, அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் நஹனு கலீல், நம்ம கொஞ்சமாக தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வேணும், கொஞ்ச நாள் போகட்டும். இல்லை நாயகமே பரவாயில்ல, 38 பேரை
ஒரு நியாயமான கூட்டமாக தான் எனக்கு படுது அப்படின்னு சொன்னது. அப்படியா, வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபிகள் அங்கங்க அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் எழுந்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை தான் வணங்கணும், ஏக இறைவனை நோக்கி வாருங்கள், சிலைகளை வணங்காதீர்கள், இதெல்லாம் படைப்பினங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஹுதுவா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடிச்சாங்க பாரு அடி, சுப்ஹானல்லாஹ், லேசு மாசான அடி அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் அவ்வளோ லேசாக கை வச்சிட முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பிரபல்யமான ஆள், அப்போவே ரொம்ப பிரபல்யமான ஆள். ரெண்டாவது வசதி மிக்க ஆள், வசதியான ஆளாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பக்க பலமாக கூட குடும்பம் நிற்குமா இல்லையா? எனவே இப்படி சொன்னதும் அந்த நிலையிலும் கூட அவ்வளவு வலிமையாக இருந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்தையே அடிச்சுட்டாங்க. உத்பத் இப்னு ரபியா என்பவன் என்ன செஞ்சான்னா வந்து அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகம் கீழே விழுந்துட்டாங்க. இவன் காலில் ஒரு முரட்டு செருப்பு போட்டிருக்கிறான். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம போடுற செருப்பு மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் கட்டையில் போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? கட்டை, இந்த இரும்பு கம்பிகளை கொண்டு வந்து இணைச்சிருக்கும். அந்த மாதிரி கட்டைகளை கொண்டு போடப்பட்டிருக்கக்கூடிய மரத்தால் போடப்பட்ட செருப்பு, அதுதான் போட்டு டக்கு டக்கு நடப்பாங்க. அந்த செருப்பை கொண்டு வந்து முகத்தில் அப்படியே திருக்கணும், காலால் வச்சு மிதிக்கிறான் முகத்தில். யாருடைய முகத்தில்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா முகத்தில் வச்சு காலை வச்சு அப்படியே நை நை நசுக்கிறான். இந்த வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த கண்ணமும் மூக்கும் ஒன்னாயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இந்த கண்ணம்லாம் இப்படி வீங்கிடுச்சு, மூக்கு அளவுக்கு இப்படி வீங்கிடுச்சு, எல்லாம் சமமா இருக்கு, பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் நாயகம் மௌத்தாயிட்டாங்கன்னு நினைச்சு ஓடிட்டான். ஏன்னா அவனோட குடும்பத்தார்கள் பனு தமீம் கோத்திரத்தார் அபூபக்கர் சித்திக் நாயகத்தோட கூட்டத்தார் வந்து தங்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு நினைத்து என்ன செஞ்சாங்க, ஓடிட்டாங்க. முஸ்லீம்கள் அங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தார்கள் கேள்விப்பட்டு வந்தாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் மாத்திரம் இவங்க வந்து குடும்பத்தாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இல்லை, நல்லா விளங்கிக்கிடணும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றவங்க இல்லை, ஆனால் குடும்பம்னு வரும்போது ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. இவர் மாத்திரம் மரணித்து விடுவாரேயானால் அதற்கு பழி வாங்காமல் விட மாட்டோம், அந்த உத்பத் இப்னு ரபியாவை கொன்னுடுவோம் அப்படின்னாங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. மயக்க நிலையில கிடக்கிறாங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அப்படியே இருக்குது. வாய்க்குள்ள புலந்து ஏதோ ஊத்துறாங்க. 2-3 நாள் அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய வாப்பா, தந்தை, ஃபாதர் அபு குஹாஃபா, அவங்க அப்பா வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டு. அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் சூழ உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிழைப்பாங்களா இல்லையான்னு தெரியல. எவ்வளவு பெரிய கடுமையான நிலை என்பதை பாருங்கள். அப்ப கட்டத்தில் அவங்களுக்கு மருந்து அது இதெல்லாம் எல்லாம் வைத்தியம் செய்யப்படுது. ஒரு நாள் 2-3 நாள் கழித்ததற்கு பிறகு அப்படி லேசா கண் திறக்கிறாங்க. அப்பதான் எல்லாருக்கும் உயிர் வந்த மாதிரி இருக்கு. யாரும் நம்ப இல்லை, இவங்க பிழைப்பாங்க நம்ப இல்லை. அவ்வளவு சீரியஸ் கண்டிஷன், பட்டு மோசமாயிட்டாங்க. உடம்பு பூரா அடி, எல்லாத்தையும் அடிச்சு நெஞ்சில, கையில, முதுகுல, தலையில அடின்னு அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க. அப்ப இந்த நிலையில அவங்களுடைய உயிர் போய்விடும் என்று கருதப்பட்ட அந்த நிலையில் ஒரு 3 நாள் கழித்து அவங்களுக்கு என்ன ஏற்படுது, ஒரு மயக்க தெளிவு ஏற்படுது. அப்படி மயக்க தெளிவு ஏற்பட்ட போது எவ்வளவு தாகம் இருக்கும், எவ்வளவு பசி இருக்கும், இருக்குமா இல்லையா? 3 நாள் ஒன்றும் சாப்பிட இல்லை, எப்படி இருக்கும், பசிக்கும். தண்ணி, முதல்ல தண்ணியாவது தாங்கன்னு கேட்போமா இல்லையா? காலையில் நம்ம சுபுகில் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்பு வச்சுட்டு மகரிபுக்கு பிறகு நோன்பு திறந்து மகரிபாங்க சொல்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்னதெல்லாம் வச்சுருப்போம், கஞ்சி, அது இது, பேரிச்சம்பழம், தண்ணிலாம் வச்சுருப்போம். கொஞ்சம் 2 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் கூட என்ன இது மதின்னு வாங்க சொல்லலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது மகரிப் அன்னைக்கு பார்த்து மகரிபுடைய வக்து வந்து ஒரு 3 நிமிஷம் பின்னால் போயிருக்கோம், கூட போயிருக்கோம். 6:35க்கு இருந்தது, அது 38 ஆச்சு, 40 ஆச்சு. இன்னைக்கு பார்த்து என்ன பண்ண, நோன்பு பிடிச்சி வச்சுருக்கிறோம், டைம் போய்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு ஒரு பொறுமை இழந்திருக்கக்கூடிய நேரம் அது. அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் தவறு கிடையாது.
அந்த நோன்பு திறப்பதை எதிர்பார்ப்பதை மார்க்கம் விரும்புகிறது, நல்ல விஷயம்தான் சொல்லுது. அழகான மார்க்கம் இல்லையா, கருணையான மார்க்கம். அப்படி இருக்கும்போது 3 நாட்களாக அல்லது 4 நாட்களாக உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நிலையில் இருந்த அவர்களுக்கு இப்போ மயக்கம் தெளிவு ஏற்படுது. ஏற்பட்டா தண்ணீர் 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 துடிக்கணுமா இல்லையா? என்ன கேட்டாங்க தெரியுமா? உடனே மயக்கம் தெரிஞ்ச உடனே அதை எடு, தண்ணி எடு, அதை எடு, அவங்க அத்தா எல்லாரும் அதை கூட இதை கூட அப்படின்ட்டு முதல்ல கேட்டாங்க, மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க தோழர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களை தூக்கிட்டு வந்து இங்கேயோ உங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம், அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் என்னங்கிறத வேணா விசாரிக்கிறோம், நீங்கள் இப்போ சாப்பிடுங்க, இப்போ குடிங்க, தண்ணியை குடிங்க, இந்த சர்பத்தை குடிங்க, அந்த பேரிச்சி பழத்தை சாப்பிடுங்க, அந்த ரொட்டியை சாப்பிடுங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆன பிறகு லா ஆக்குலு வலா அஷ்ரப் ஹத்தா அரா வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தினுடைய முகத்தை பார்க்காமல் நான் சாப்பிடவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன். நான் முடியுமா சகோதரர்களே? கொஞ்சம் யோசிங்க, சாத்தியமா நமக்கெல்லாம்? இது என்ன மஹப்பத், எப்படிப்பட்ட தியாகிகள், எப்படிப்பட்ட வைராக்கியம், என்ன ஈமானின் சுடர், அவர்களுடைய கல்வில எவ்வளவு பெரிய நூறு நுழைந்திருக்கிற, ரத்தங்கள்ல ஓடுது, ரத்த நாளங்கள்ல அந்த மஹப்பத் ரசூல் கலந்து ஓடுது, அந்த ஈமான் கலந்து ஓடுது. முடியாதுங்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அத்தா அங்க இருக்கிறார், அபூ குஹாஃபா இருக்கிறார், கோவம் வந்துடுச்சு. ஏய், நீ சாம கிடந்த, உன்னை காப்பாத்துறதே பெரிய வேலையா போச்சு, அவங்களால தானே உனக்கு இந்த பிரச்சனை, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால தானே உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குது, இப்பவும் போய் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்ப நாங்கெல்லாம் என்ன? கோவம் வந்துச்சு. ஒரு அத்தா கோவப்படுறார். சாப்பிடுனா சாப்பிடுவியா, குடினா குடிப்பியா, அதை விட்டுட்டு அவங்கள பார்க்கிற வரைக்கும் குடி சாப்பிடு அப்படிங்கிறான். எந்த பதட்டமும் அடையாம சொன்னாங்க, லா அஷ்ரப் வலா ஆக்குல் ஹத்தா அரா வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பவும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். கோவப்பட்டு அவர் வெளியில் போயிட்டார், வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார். அவர் அத்தா வெளியில் போயிட்டாங்க. அதற்கு பிறகு விசாரித்தவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கடைசியில் ராத்திரி நேரத்தில் எல்லாரும் ஊர் அடங்கிய நேரத்தில், அது 12-1 மணிக்கு அவங்கள தோளில் தூக்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு 2-3 பேர் சேர்ந்து கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு கொண்டு போனாங்க. அதுவும் சொன்னாங்க, இப்போ ரசூலுல்லாஹ் அங்கே தாருல் அர்க்கம் வீட்டில் இருக்காங்களாம், அங்கேருந்து அங்கே சொல்லி இங்கே சொன்னால் அவங்க வந்துடுவாங்க, அவங்கள வர அவங்களெல்லாம் வர வைக்கக்கூடாது, நான் தான் அவங்கள போய் பார்க்கணும். என்ன பார்க்கறதுக்குன்னா நிலையிலையா நீங்கள் இருக்கிறீங்க? பார்க்குற நிலையில் இருக்காங்களா? நடக்க முடியல, உடலை கை கால்களை அசைக்க முடியல, மூக்கு அளவிற்கு கண்ணம் வீங்கி போயிருக்கு. அப்படிப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹ்வை நான் தான் போய் பார்ப்பேங்கிறாங்க, என்ன தூக்கிட்டு போங்கிறாங்க. நடக்க முடியாது, அடி அப்படிப்பட்ட அடி. ராத்திரி 1 மணிக்கு மேல தூக்கிட்டு போகப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் சொல்லப்பட்டது. தட்டி கதவை தந்து உள்ள போனோடனே அவங்கள பார்த்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதுட்டான், கட்டி அணைச்சு அப்படியே அழுகிறான். சித்திக் நாயகம் முகத்தில் சந்தோஷம். அவங்க சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், உங்களை பார்த்தோன்னே எல்லா கஷ்டமும் போயிடுச்சு அப்படின்ட்டான். உங்களை பார்த்ததும் எல்லா கஷ்டமும் எனக்கு போய்விட்டது நாயகமே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட சஹாபிகள், ஆச்சரியம் இல்லையா? இந்த மாதிரி சஹாபிகள் உலகத்தில் எந்த நபிக்காவது கிடைத்திருக்குமா? இந்த சஹாபிகளையே குறை சொல்றவனா இருந்தா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? இஸ்லாத்துல இல்லாம வேற்று மதத்துல இருந்து குறை சொல்றான்னா அது வேற விஷயம், அதுவே நம்ம பொறுக்க மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் ரதுவான் அன்ஹு அந்த குர்ஆன் ஆயத்தையும் ஓதிக்கிட்டு நாங்க தான் குர்ஆன் வழி நடக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சஹாபிகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எல்லாம் அப்படி இப்படி என்று பேசினா இவர்கள் எல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. எத்தகையவர்களாக, எவ்வளவு பெரிய தியாகம் இது, கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா என்ன?
ஆச்சரியமாக இல்லை? இப்படி பல வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு சில நேரத்திற்கு தகுந்தவாறு ஒரு குறிப்பிட்ட சில தகவல்களை தான் நான் சொல்ல இருக்கிறேன். சூரத்துர் ரஹ்மான் இறங்கியது. சூரத்துர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரொம்ப அழகான வசனம். அதை ஓதுறதுக்கு ஒரு இனிமையான குரலை ஓதுனா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு இல்லையா சூரத்துர் ரஹ்மான்? குர்ஆனே அழகு, அதுல இது ஒரு ஒரு மணப்பெண் மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் எல்லாம் கல்புகளை ஈர்க்கும். அதை இறங்கின உடனே சஹாபாக்கள் அப்படியே குதூகலம் ஆயிட்டாங்க. அப்பவும் மறைவாகத்தான் இருக்கிறாங்க, பகிரங்கப்படுத்தல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த சூறாவை காபாவுக்கு அருகில் நின்று ஓதி காட்டணும். உங்களை யாராவது ஓதி காட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறான். முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஓதி காட்டுறேன் அப்படின்னா. நான் ஓதுற நாயகமே, ஏம்பா நீ சின்ன வயசு, ரெண்டாவது பெரிய குடும்பம், உனக்கு சப்போர்ட் இல்லை, உன்னை குடும்பம்லாம் பெருசாக வராது, வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளை, இல்லை நாயகமே நான் போகிறேன், நான் ஓதுவேன் அப்படின்னு போய் ஓதிட்டாங்க. என்ன தைரியமா இருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, செஞ்சிடணும், அவ்வளவுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி விட்டார்களா, சொல்லி விட்டார்களா, அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற உறுதியாக இருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க. போய் காபாக்கு அருகில் நின்று எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த காலத்துல காபா எப்படி இருந்ததுன்னா, இப்ப இந்த காபா இருக்குல்ல, இந்த மாதிரி காபா இருந்தது. அதை சுத்தி இந்த ஹரம் ஷரீஃப் பள்ளிவாசல்ல இருக்க அதெல்லாம் கிடையாது. அங்கன ஒரு திண்ணை இருக்கும். காபாங்கன்னு இருக்குன்னு வைங்களேன், இந்த கேமரா வச்சிருக்கிறீங்களே, இங்கே காபா இருக்கு, இங்கேருந்து ஒரு 10-15 அடியில் அங்கனைக்குள்ள ஒரு திண்ணை இருக்கும், இங்கன ஒரு திண்ணை இருக்கும், அங்கன ஒரு திண்ணை, அப்படி படிக்கட்டு அங்கன துண்டு துண்டா கட்டி வச்சிருப்பாங்க. அங்கனைக்குள்ள கடைகள் இருக்கும், அங்கன கடைகள் இல்லை, கடைகள்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் தவாப் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த திண்ணைகள் எதுக்குன்னு சொன்னா, அந்த குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து சும்மா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து நம்ம ரூம் போட்டு பேசுகிற மாதிரியும், ஒரு கடற்கரைக்கில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா போய் பேசுறது இப்படிலாம் இருக்கு இல்லையா, ஒரு பார்க்குக்கு போகிறது, ஒரு சுற்றுலா போகிறது, அதே மாதிரி அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்தந்த திண்ணைகளில் அந்தந்த கோத்திரத்தார் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க காபாக்கு பக்கத்தில் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் போத ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடா இது? இந்த பொடியனுக்கு, இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு தைரியமா? குடும்ப பாரம்பரியம் இல்ல, ஒரு அடிமை வீட்டு பையன், இவனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குதா? அடிச்சு பின்னி எடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் அபூஜஹல் வந்து காதுல அடிச்சு காது கிழிஞ்சிருச்சு. அதோட அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டாங்க. காது கிழிஞ்சு ரத்தம் ஓடுது. ரத்தம் ஓடுதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அடியை வாங்கிக்கிட்டு ரத்தம் கிழிஞ்சு, காது கிழிஞ்சு ரத்தம் ஓடக்கூடிய நிலையில் வந்து சேர்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இவங்க இப்படி அடிபட்டு காது கிழிஞ்சு வர்றதை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே, என் தோழர் அடிபட்டு காது கிழிஞ்சு வர்றாரு, நீங்கள் சிரிக்கிறீங்க, நாயகமே அதற்கான ஒரு சபபு சீக்கிரம் இருக்கும், அதை அப்போ நீங்கள் விளங்கிக்கிடுவீங்கன்ட்டான். இப்போ நம்ம சொல்ல வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஓதி காட்டுவான்னு கேட்டதும் உடனே போயிட்டாங்களா இல்லையா? நம்ம போவோமா? அந்த தைரியம் நமக்கு இருக்குமா? நமக்கு பாரம்பரியமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம குடும்ப சப்போர்ட் யாரும் இல்லை, பெருசாக பெரிய குடும்பம்லாம் இல்லை, அத்தா அம்மா 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. சரி, பணபலமாவது இருக்குதா? அதுவும் கிடையாது. கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள், அதில் கிடைக்கக்கூடிய கூலியை வச்சு ஏதோ சாப்பாட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில நம்ம தைரியமா போவோமா? அதையெல்லாம் தாண்டி அப்ப இவங்களுக்கு என்ன இருந்தது? கல்புல இஷ்குர் ரசூல், இந்த தீனின் மீது பற்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிடிப்பு, அல்லாஹ்வின் மீது பிடிப்பு. எனவே ரசூல் சொல்லிட்டாங்கன்னா உடனே செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த துடிப்பு இருந்ததின் காரணத்தினால போனாங்க, ஓதுனாங்க, அடிபட்டாங்க, காது கிழிஞ்சு ரத்தத்தோட வந்து சேர்ந்தாங்க. இது அவங்களுடைய தியாகத்தை தான் சப்ஜெக்ட். ஆனா அவங்க சிரிச்சதுக்கான காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஹிஜ்ரத் போயிட்டாங்களா இல்லையா? மதீனா ஷரீஃப் ஹிஜ்ரத் போனதற்கு பிறகு அங்கே பத்ர் யுத்தம் நடந்தது.
பத்ர் யுத்தம் நடந்த போது முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது. 70 குறைஷிகள் கொல்லப்பட்டாங்க, 70 குறைஷிகள் கைது செய்யப்பட்டாங்க, மற்றவங்களாம் எல்லாம் பிரம்புது காட்டி ஓடிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எல்லாம் வெற்றியோடு அங்கே இருக்கிறாங்க, பத்ரில் தான் இருக்கிறாங்க, இந்த அபூ ஜஹில் என்ன ஆச்சு? அபூ ஜஹில 2 பேரும் வெட்டினாங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து வெட்டிட்டாங்க, அவன் என்ன ஆச்சுன்னு யார் பார்த்துட்டு வர்றான் அப்படின்றதும் இந்த இப்னு மஸ்ஊத் ஏற்கனவே சில வருஷங்களுக்கு முன்பாக அங்கே காது கிழிஞ்சு வந்தது இல்லையா அர் ரஹ்மான் ஓதி, அவங்க சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு வர்றேன் நாயகமே, போய் பார்த்துட்டு வாங்க. இவங்க சின்ன ஒரு குருவால் வச்சுருப்பாங்க, அதையும் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஆள் கொஞ்சம் சின்னதாக தான் இருப்பாங்க. போனால் அப்படி செத்து கிடக்கக்கூடிய அந்த சடலங்களுக்கு மத்தியில் தேடி அபூ ஜஹல், அவன் சாட்டமாக திடகாத்திரமாக இருப்பான், அவன் விழுந்து கிடக்கிறான். அவனை போய் பார்த்தா அவனுக்கு உயிர் இருக்கு, காயப்பட்டு சரியான காயப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், ரூஹு பிரியிற நேரம், அவன் உயிர் இருக்கு. இவங்க போய் அவனுடைய நெஞ்சில ஏறி உட்காந்துட்டாங்க. ஏறி உட்காந்துட்டு, டேய் என்ன அநியாயம் பண்ணா நீ, சரிடா. இப்ப அவன் கேட்கறான், சரிடா என்ன ஆச்சு, சண்டை என்ன ஆச்சு, சண்டை என்ன ஆச்சா, எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டோம், நாங்க எல்லாம் தோத்து போயிட்டீங்க, நீங்க எல்லாம் செத்து கிடக்குறீங்க பாரு வரிசையா. ஷைபா போயிட்டான், உத்துபா போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், எல்லாரும் செத்து போயிட்டான். மக்காவினுடைய ஈர கொலைகள் என்று தலைவர்கள் என்று கருதப்பட்டவங்களாம் வீழ்ந்துட்டீங்க. அப்படியா, சரி நீ போய் சொல்லு, இப்ப என்ன வந்திருக்கிறான், உன் கழுத்தை வெட்டி கொண்டு போறேன், ரசூலுல்லாஹ்ட்ட உன் கழுத்தை வெட்டி கொண்டு போறேன். சரி கொண்டு போ, அதுக்கு முன்னால ஒன்று நான் சொல்லிடுறேன் கேளு, நீ போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லு, நான் சாவுற நேரத்துலையும் அவங்கள ஈமான் கொள்ளலைங்கிறத சொல்லு. என்ன திமிரு பாருங்க, நான் சாவுற இந்த நேரத்திலையும் அவங்கள நான் நபின்னு ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்லு. ஒன்று, இன்னொன்னையும் சொல்லிடுறேன், என்னுடைய உயிர் பிரிய போகுது, அவன் சாவுற நேரத்தில் கிடக்கிறான், எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ தைரியமா பேசுறான்னா அவன் எவ்வளோ துடி உள்ளவனா இருந்திருப்பான். அப்போ அந்த காலகட்டத்தில் அவன் எவ்வளவு பெரிய அநியாயம் அட்டூழியம் செஞ்சிருப்பான் முஸ்லிம்களுக்கு, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி பாருங்க, நீங்க சாவுற நேரத்தில், சாவுற கிடக்கிற நேரத்தில் ஒருத்தன் கார்ல பஸ்ல அடிபட்டு கை கால் ஒடிஞ்சு கிடக்கணும், துடிப்பானா இல்லையா, ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, எனக்கு தண்ணி தாங்க தாகமா இருக்குது, யாரை பார்த்தாலும் கெஞ்சுவான். இவன் பாருங்க, நான் ஈமான் கொள்ளலைங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ கழுத்தை வெட்டும் போது இந்த மாதிரி இங்கே வெட்டாத, கொஞ்சம் இறக்கி வெட்டு, கொஞ்சம் இறக்கி வெட்டு. எதுக்கு, நீங்க எத்தனை பேர் செத்தீங்களோ அத்தனை பேரை கழுத்தையும் வெட்டி முன்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வைப்பீங்க இல்லையா. கொஞ்சம் இறக்க வெட்டினா எல்லார தலையை விட என் தலை கொஞ்சம் உயர்வா தெரியும், எல்லார தலையை விடவும் என் தலை கொஞ்சம் உயரமா தெரியும். அப்பவும் பாருங்க அவன் என்ன சொல்றான், நான் தான் லீடருங்கிறத காட்டணுங்கிறான், நான் தான் லீடர், அதனால கொஞ்சம் வெட்டி கீழே இறக்குனா கொஞ்சம் உயரமா இருக்குமா இல்லையா, இங்க அறுத்தா இதோட முடிஞ்சிடும், இங்க அறுத்தா கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால கீழே வரைக்கும் இறக்கி அறுத்து கொண்டு போ அப்படிங்கிறான். அதோட செத்தும் போயிட்டான். அறுத்தாங்க, அறுத்தா அந்த தலையை தூக்க முடியல இவங்களுக்கு, யாருக்கு, இப்னு மஸ்ஊத் தூக்க முடியல. என்ன செஞ்சாங்க, அந்த காதில் ஒரு ஓட்டையை போட்டு கயித்தை கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் சொன்னாங்க, அன்னைக்கு நான் சிரிச்சேன், காது கிழிந்த போது சிரித்தேன் இல்லையா, இன்றைக்கு யாரு காதை கிழித்தானோ அவனுடைய காதிலேயே ஓட்டையை போட்டு கயித்தை கட்டி இழுத்துட்டு வர்றாரு பாருங்க அவரு, இதுக்கு தான் நான் சிரித்தேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக வரலாறுகள் நம்ம படிக்கிறோம். அருமையான பெருமக்களே, இவ்வளவு கொடுமை மிக்கவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். சஹாபிகள் அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சாங்க, அவ்வளவு பெரிய துன்பத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. மக்காவுடைய செய்திகளா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், மக்காவுள்ள சஹாபிகள் முஹாஜிர்கள் பத்தி நம்ம செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசி, ரசூலுல்லாஹ் இருந்த வீடு தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவாசி. மதீனாவாசிகளை செய்தி நம்ம சொல்லுவோம். இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் மதீனாவாசிகளுக்கு வர்றோம் பாருங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, இந்த அஷரத்துல் முபஷ்ஷரால உள்ள ஆளு. அஷரத்துல் முபஷ்ஷரான உங்களுக்கு தெரியும் தானே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர். அப்ப மற்ற சாபிகள்லாம் அவங்கெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவர்கள் தான்.
அப்ப இவங்களை மட்டும் அஷரத்துல் முபஷ்ஷரா பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்டவங்க சொல்றது காரணம் என்னன்னா, இவங்க 10 பேரையும் ரசூலுல்லாஹ் வரிசையா சொன்னாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, இப்படி 10 பேரையும் வரிசையா சொன்னாங்க. அதனால தனி ஒரு ஸ்பெஷல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னா இல்லையா? ஜன்னா தானே, ஃபில் ஜன்னா தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலோசையை நான் சொர்க்கத்தில் கேட்கிறேங்கிறாங்க. அப்ப வேற என்ன முடிஞ்சு போச்சா இல்லையா? தன்னுடைய அருமை மகளார் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அவங்க சொர்க்க பெண்களுக்கு தலைவின்னு சொல்றாங்க. சொர்க்கவாசி மட்டும் இல்ல, சொர்க்க பெண்களுக்கே தலைவி. அப்ப சொர்க்கவாசியா இல்லையா? அப்போ என்ன, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க தானே. ஹதீஜா நாயகி சொர்க்க பெண்களுக்கு தலைவின்னு சொல்றாங்க. அவங்க என்ன இப்படி அல்லாஹ் தாலா ஹப்ஸா நாயை பத்தி, ஆயிஷா நாயை பத்திலாம் செய்தி அறிவிக்கும் பொழுது அவங்க துன்யாவிலையும் சொர்க்கலோகத்திலையும் உங்களுடைய மனைவின்னு சொல்றான். எல்லாருமே எல்லா சஹாபிகளுமே சொர்க்கவாசிகள் தான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அஷரத்துல் முபஷ்ஷரா இடம் பெறாங்களா? இல்ல, சொர்க்க இளைஞர்களுடைய லீடர்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொன்னா ஒரு தனி ஒரு ஸ்பெஷல். அந்த 10 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையா சொல்லி காட்டினார். அடுத்து பல முறை அப்படி சொல்லி காட்டிருக்கிறாங்க. இவர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி பல முறை அந்த சஹாபியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதன் காரணத்தினால் அஷரத்துல் முபஷ்ஷரா. இதை விளங்கிக்கிடணும், எல்லா சஹாபிகளும் சொர்க்கவாதி தான். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்களுக்கு இன்னொரு தனி சிறப்பு உண்டு. அது பின்னால சொல்றேன். இவங்களுடைய தியாகத்தை நீங்க பாருங்க. இவங்களுக்கு மக்கால ஒரு பேர் உண்டு, அம்மா பிள்ளை. அம்மாண்டா உயிர். அம்மாண்டா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உயிரை விட்டுருவான். அப்படிதானே இருக்கணும். தாயிண்டா அப்படி பிரியமா இருக்கணும். கொள்ளை பிரியம். தாய்க்காக வேண்டி எந்த காரியத்தையும் செய்வாங்க. அது அம்மாவுக்கும் தெரியும். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மாவுக்கும் தெரியும். ஆனா இஸ்லாத்தை அவங்க ஏத்துக்கிட இல்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரகசியமா ஏத்துக்கிட்டாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்தது அவங்களுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் போச்சு, திடீர்னு விஷயம் தெரிய வந்துருச்சு. ஏதோ ஒரு செய்தி வழியாக வந்துருச்சு. அப்போ மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே இங்க வா. நீ எங்க போற? இல்லை, நான் கடைக்கு போறேன், தொழில் வியாபாரத்துக்கு. நீ வேற எங்கேயோ நீ போற. நீ எங்கம்மா போற? இந்த ஊர்ல பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள போய் நீ பார்க்க போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது. நீ அவங்கள ஏத்துக்கிட்டியோ? அவங்கள நபின்னு இறை தூதர்னு ஏத்துக்கிட்டியா? நீ என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. என் புள்ள இல்ல, உன் மேல நான் உயிரை வச்சிருக்கிறான்ல, என் மேல நீ உயிரை வச்சிருக்கிறா இல்ல? ஆமா, அதெல்லாம் உண்மைதாம்மா. இப்ப பொய் சொல்லாம சொல்லு. நீ அவங்ககிட்ட போறியா இல்லையா? போறேன். அவங்கள ஏத்துக்கிட்டியா இல்லையா? ஏத்துக்கிட்டேன். உனக்கு அம்மா வேணுமா வேணாமா? வேணும். அம்மா வேணும்னு சொன்னா அவங்க வேணாம், அவங்க தான் வேணும்னு சொன்னா அம்மா வேணாம். சொல்றது புரியுதா? நான் வேணும்னு சொன்னா அவங்கள விட்டுறணும், அவங்க தான் வேணும்னு சொன்னா அம்மா விட்டுட்டு போ. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், என்னை விட்டுட்டு என் பிள்ளை போக மாட்டான். அப்படி உயிரோட உயிருக்கு மேல என்ன நேசிக்கிறாங்கிறது தெரியும். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இது என்னம்மா நீங்க? நான் சொன்னது தான். நான் சொல்வதை நீ கேட்பியா மாட்டேன். நீங்க சொல்லி நான் என்னைக்குமா கேட்கல, இப்பவும் கேளு. சரி, ஒரே ஒரு விஷயம். என்ன? ஒரு தடவை நீங்க அவங்கள வந்து பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கிறது ஒரு தடவை கேளுங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அதெல்லாம் நான் வரமாட்டேன். எனக்கு நீ கட்டளை போடக்கூடாது, உனக்கு தான் நான் கட்டளை போடுவேன். ஆமாமா, எனக்கு நீங்க தான் கட்டளை போடணும். நான் கட்டளை சொல்லல, ஒரு வேண்டுதல், ரிக்வெஸ்ட், ஒரு பணிவான வேண்டுகோளா வச்சுக்கங்க. வாங்கலேன், நான் ஏன் போறேங்கிறது உங்களுக்கு தெரிய போயிடும். அதெல்லாம் முடியாது, நீ அங்கே போகக்கூடாது என்றால் போகக்கூடாது, அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா நிற்கிறாங்க. இதுக்கு மேல இல்லை என்னோட நீ பேசாத கொள்ளாதன்னு முகத்தை திருப்பிட்டு உள்ள போயிட்டாங்க. இவங்களும் அப்படியே மனசு சங்கடப்பட்டு அப்படியே வெளியில வந்து ரசூலுல்லாஹ்வோட சபையில போய் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, சஅது, உங்க அம்மா அந்த பாலை வெயில்ல வந்து தலைவிரி கோலமாக தலையில துண்டு இல்லாம, வெயில்ல சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம உண்ணாவிரதம் இருக்கிறாங்க.
வெயிலில் கடந்து அப்படியே காயிறாங்க கடந்து உங்கள் அம்மா. அரபு நாட்டு வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும் தானே. வெயிலில் கடந்து காயிறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொன்னதும் பொறுக்க முடியாமல் ஓடிட்டாங்க, கிளம்பி அம்மாவை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கம்மா, வீட்டுக்கு வாங்கம்மா, நிழலுக்கு வாங்கம்மா, சாப்பிடுங்கம்மா, தண்ணி. முடியாது. அந்த காலத்தில் பிடிவாதத்தை காட்டுறதுக்கு தலை வார மாட்டேன்னு சொல்லுவாங்க. தலை வாடுறது இல்லை, அந்த காலத்தில் உள்ள ஸ்டைல் அது. தலை வாடுறது இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், இப்படி கிடந்து செத்து போயிடுவேன்னு அர்த்தம். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தலை வார மாட்டேன், இந்த வெயிலை விட்டு நான் வரமாட்டேன். கெஞ்சுறாங்க, அம்மா வாங்க வாங்க, தயவு செய்து வாங்க, நீ அவங்கள விட்டு வந்துடுவியா? அதுக்கு பதில் சொல்லலை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு நீ வந்துடுவியா? நீ வர்றதா இருந்தால் தான் நான் வருவேன், இல்லைன்னா நான் அந்த இடத்திலிருந்தே செத்து போயிடுவேன். பல மணி நேரம் போராட்டம் நடக்குது. அந்த அம்மாவும் அசையில்லை, அம்மாவோட பிடிவாதம் பிள்ளைக்கு இருக்குமில்ல, பிள்ளையும் அசையில்லை. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அசையில்லை. அவங்க உறுதி, தாயுடைய உறுதியை பார்த்து கடைசியில் சொன்னாங்க, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா, வலி எது தெரியுமா? உயிர் போகிறது தான் கடுமையானது. கையில் தலையில் அடிபட்டால் உயிர் போகிற மாதிரி இருக்கு நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஆனால் உயிர் போகிறது அதை விட கடுமையான வழியாக இருக்கும், ரூஹ் எடுக்கிறது. அல்லாஹ் நம்மைக்கெல்லாம் லேசாக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, உயிர் போகிறது என்று, அப்போ உயிர் போவது என்பது இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய வலிகளில், வேதனைகளில் மிக பயங்கரமானது, கடுமையானது, முதலானது அதுதான். அதுக்கு மேல ஒரு வேதனை கிடையாது. இப்போ எவ்வளவோ கெஞ்சி பார்த்து அம்மா வரமாட்டேன்னு சொன்னதும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை பாருங்க, அம்மா எனக்கு நீங்க வேணும், நான் உங்களை உயிருக்கு மேல நேசிக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான், உங்களுக்கு சொல்லுக்கு நான் எல்லாம் கட்டுப்படுவேன், ஆனால் இந்த ஒன்று மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை அப்படி தான் சொல்வேன், நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்க, நானும் எவ்வளோ கெஞ்சிட்டேன், கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் எழும்புவாங்க, வர முடியாது. அப்படி என்றால் உங்களுக்கு உயிர், ஒரு உயிர் அல்ல, ஒரு உயிர் அல்ல, உங்களுக்கு 100 உயிர் இருந்து ஒவ்வொரு உயிரா வெளியில போகுதுன்னு வைங்க, எப்படி வேதனையா இருக்கும்? ஒரு உயிர் போனாலே வேதனை. 100 உயிர் இருந்து 100 தடவை அந்த வேதனை அனுபவிச்சு அப்படி இருக்கும். அப்படி 100 தடவை உங்களுடைய உயிர் போனாலும் சரி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நான் வர மாட்டேன் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? இப்படி அரண்டுட்டாங்க அம்மா. என்னப்பா இது, என்ன பாசம்! கடைசியில் தன்னுடைய இதை கேன்சல் பண்ணிட்டாங்க, தன்னுடைய சத்தியத்தை முறிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி நடந்ததின் காரணத்தினால உஹது யுத்தம் நடக்கும்போது, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மதீனாக்கு சல்லல்லாஹு போனாங்க. பத்ர் யுத்தம் நடந்தது, உஹது யுத்தம் நடந்தது. உஹது யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு பின்னடைவும் ஏற்பட்டது. அப்போ பக்கத்தில் இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இருமியா சஅதே, நீங்கள் அம்பு எரிங்க 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, எதிரிகளை நோக்கி அம்பு எரிஞ்சாங்க. இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசும்போது ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் அப்படிமா, நாயகமே என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சஹாபிகளினுடைய அந்த கண்ணியமான வார்த்தை. எங்கள் அம்மா அத்தா எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம், எல்லாம் உங்களுக்கு காணிக்க அர்ப்பணமாக்கிட்டேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? சஹாபிகள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உஹது களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ஃபிதாக அபி வ உம்மி யா சஅத், சஅதே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாயின் மீது அவ்வளோ பெரிய இருக்கணுங்கிறதையும் இந்த மார்க்கம் காட்டுது. அதே சமயத்தில் தாயை விட தாண்டிய பாசத்தையும் பரிவையும் யார்கிட்ட காட்டணும்? ரசூலுல்லாஹ்ட்ட காட்டணும், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டணும். அப்படிங்கிறது இது காட்டுதா இல்லையா? அப்படி அவர்கள் காட்டியதினுடைய விளைவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஃபிதாக அபி வ உம்மி யா சஅத், என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ரசூல் ஒரு தடவை இல்லை பல தடவை சொல்றாங்க. பல தடவை சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருக்கணும்.
அந்த அளவிற்கு துஆவும் செஞ்சாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இறைவா, சஅத் அம்பு எய்தால் குறி தப்பாமல் எய்யணும், சரியான இலக்கை போய் அவருடைய அம்பு தாய்க்கணும். இரண்டாவது, அவங்க துஆ செஞ்சா அந்த துஆ கபூல் ஆகணும். அவங்களுடைய ஆயுளையும் நீ நீளமாக்கி வைக்கணும். எப்படி இருக்கும் பாருங்க. 3 துஆ கேட்டாங்க. அப்ப சஅத் ரலியல்லாஹு தஆலா கேட்ட துஆலாம் கபூல் ஆச்சு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வீட்டை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். எதுக்குன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு சுகம் இல்லை, துஆ செய்ய சொல்ல வந்திருக்கிறேன். எங்கள் அத்தாவுக்கு கால் முறிஞ்சு போச்சு, துஆ செய்ய சொல்ல வந்திருக்கிறேன். அவருக்கு, என்னுடைய அண்ணனுக்கு வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, துஆவுக்கு வந்திருக்கிறேன். ஒரு பெரிய கூட்டம் துஆ செய்ய சொல்லியே வரும். இப்போ நம்ம உலமாக்கள்கிட்ட பெரியவங்கள்ட்ட போனால் துஆ செய்யுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ அதையே பெரிய பாவமாக்கி போட்டான். சஹாபிகள்லாம் அதை செஞ்சுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்வதற்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. இது என்னமோ கூத்து நடந்துட்டு இருக்கு. சரி, அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தியாகத்தை செய்தனா சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்ததின் காரணத்தினால் அவங்க என்ன செஞ்சாங்க? இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ இது இப்படியே பல சஹாபிகளினுடைய வரலாறுகள் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சிருக்கிறான். இப்போ மதீனா வாசியை நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதீனா அன்சாரிகளை நீங்க எடுத்துக்கொண்டால் பல நூற்றுக்கணக்கான செய்திகள் குவிந்து கிடக்கிறது. நூற்றுக்கணக்கான செய்திகளை நீங்க பார்க்க முடியும். ஒரு சில தகவல்களை மட்டும் நான் என்ன செய்றேன் இங்க சொல்றேன். உம்மு சுலைம் ஒரு பெண்மணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்களும் ஒரு ஆளு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அவங்களுடைய கணவர் மாலிக், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடல. அவர் போயிட்டார், அந்த உம்மு சுலைம் நாயை விட்டுட்டு போயிட்டாரு, தலாக் சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். அதற்கு பிறகு அபூ தல்ஹா அவங்க கல்யாணம் முடிக்கணும்னு வராங்க. யாரு? உம்மு சுலைமை பெண் கேட்கிறாங்க. அபூ தல்ஹா வசதியில கூடுனாள், கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்க. உம்மு சுலைம் அவங்க பெரிய வசதி இல்லை, ஆனா ஆள் அழகு, அறிவு, நல்ல குடும்பம், கோத்திரம், நல்ல புத்திசாலி, ரொம்ப பிரபல்யமான பெண். மதீனாலேயே உம்மு சுலைம்னாலே ஒரு மரியாதை உண்டு. சில ஊர்களில் சில பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த பெண்ணா மாஷா அல்லாஹ் ரொம்ப அருமையான பெண்ணாச்சே, அவங்களாம் ரொம்ப எல்லாருக்கும் உதவுவாங்களே, ரொம்ப கண்ணியமான பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. இப்போ அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, அபூ தல்ஹா ஏத்துக்கிட இல்லை. இப்போ அவங்க பெண்ணு கேட்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் கல்யாணம் முடிக்கிறது தடை இல்லை, நல்ல விளங்கிக்கிடணும், தடை வரல. அப்ப ஆரம்ப காலம் அது தடை இல்லாத காலம். அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க? கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த சமயங்களிலேயும் சஹாபிகள் என்ன செஞ்சிருக்காங்க? முஸ்லீம் அல்லாத பெண்களை கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச அந்த பெண்களோட வாழ்க்கையை தொடர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உடைய மனைவிமார்கள்லையும் சில மனைவிமார்கள் இருந்தாங்க. அதுல ஒரு மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கிட இல்லை. இப்படிலாம் இருந்தாங்க. அந்த தடை இல்லாத காலம். அதுக்கு பிறகு தடை வந்துருச்சு. அப்போ அபூ தல்ஹா கேட்டாங்க, என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு வெள்ளை வேணா வெள்ளை தர்றேன், மஞ்சள் வேண்டாம் மஞ்சள் தர்றேன் மகராக. வெள்ளைன்னா என்ன? வெள்ளி. மஞ்சள்னா என்ன? தங்கம். அப்போ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வசதி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் மஞ்சள் கேட்டாலும் தர்றேன், வெள்ளையை கேட்டாலும் தர்றேன், வெள்ளி வேணுமா தங்கம் வேணுமா மகள் தர்றேன், எவ்வளோ வேணுமோ கேளுங்க தர்றேன், ஆனால் உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எனக்கு வெள்ளையும் வேணாம் மஞ்சளும் வேணாம். அபூ தல்ஹா, நீங்கள்லாம் ஒரு புத்திசாலியான ஆட்கள், ஒரு அறிவு ஜீவிகள். எனக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்குது, பையன் இருக்கிறான், அனஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. என் பிள்ளைய நான் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு ஹாதிமா விட்டுட்டேன், ஹிதுமத்தில் விட்டுருக்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு ஹிதுமத் செய்யணும்னு விட்டுருக்கிறேன். அங்கே இருந்தாலே போதும் என் பிள்ளை, அது பெரிய அறிவாளி ஆகிடுவான். நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட மேலே வந்துடுவான் என் பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டை கொண்டு நான் விட்டுட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு விட்டுருக்கிறேன். ஆனால் இவ்வளவு அறிவாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கையால் செய்யக்கூடிய சிலைகளையே வணங்கிட்டு இருக்கிறீங்களே,
அதை விட்டுட்டு நீங்கள் ஈமான் கொள்வதாக இருந்தால் அதுவே நான் மகராக எடுத்துக்கிறேன், எனக்கு மகரே தேவையில்லைன்னா. அவங்களும் யோசிச்சுட்டு அது யோசிச்சு பார்த்தாங்க. அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கிறத உணர்ந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கல்யாணம் முடித்தாங்க. கல்யாணம் முடிந்து ஒரு குழந்தையும் பிறந்தது. இப்போ தான் பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அப்போ குழந்தையை பிறந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உள்ள மாப்பிள்ளைக்கு அனுசரதி ஏதாவது இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்படி பிறந்திருக்கக்கூடிய நிலையில அந்த பிள்ளை ஒரு நாள் சுகம் இல்லாமல் போயிடுச்சு. சுகம் இல்லாமல் போன நிலையில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில போயிருக்கிறாங்க. ஒரு வேலையா போயிருக்கிறாங்க. போயிட்டு இரவு தான் வருவாங்க. நைட்டில் காலைல போயிருக்கிறாங்க. போயிட்டு நான் நைட்டுக்கு வந்துடுறேம்மா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், வியாபாரம் தொழிலெலாம் இருந்ததுனால போயிட்டு நான் நைட்டுக்கு வரேன்ட்டு போயிட்டாங்க. மாலை வேலை, கிட்டத்தட்ட மகரிபுடைய வேலையில் புள்ள மௌத்தாயிடுச்சு. வீட்டில் சொன்னாங்க, அபூ தல்ஹா வந்து விட்டால் யாரும் புள்ள மௌத்தானதை அவர்கிட்ட சொல்லக்கூடாது, நான் சொல்லிக்கிடுவேன். ஏன்னா அவர் புள்ள மேலே அவ்வளோ உயிராக இருக்கிறார், பெரிய பாசம். சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல, சொன்னால் அவரு ஜாதி ஏதோ ஒரு மாதிரியாக வந்துடுவார். அதனால் நீங்கள் யாரும் வீட்டில் எதுவும் சொல்லக்கூடாது, நான் நேக்கு பார்த்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு ராத்திரி நேரம் அபூ தல்ஹா வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஒன்றான சாப்பாடு எப்பெல்லாம் வைக்கிறாங்க. புள்ள எப்படி இருக்கிறாரு ஃபஸ்ட்டு அதனை கேட்பாங்க எல்லோரும். ஒரு தந்தை வந்து அப்பா வந்து என்ன கேட்பாங்க, புள்ள சோகம் இல்லாமல் இருந்தாரு, எப்படி இருக்கிறாரு? அல்ஹம்துலில்லாஹ் புள்ள ராஹத்தாயிட்டாரு. பதில் எப்படி வருது பாருங்க, ராஹத்தாயிட்டாரு. ராஹத்து தானே, மௌத்தும் ஒரு ராஹத்து தானே. அந்த வேதனையிலிருந்து அவர் சொர்க்கம் போறார், அவர் ராஹத்தை தானே இருப்பார். ராஹத்தாயிட்டாரு அப்படின்ன உடனே அவங்க நினச்சிக்கிட்டாங்க, சரி அப்போ சுகமாயிட்டு போல இருக்குது அப்படின்ட்டு, சரி அப்போ இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் தூங்குறாரு அப்படின்றதுனால சரி காலைல பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு அவங்க இருந்துட்டாங்க. யாரு? அபூ தல்ஹா இருந்துட்டாங்க. பிள்ளைய போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே போத்தி வச்சிருக்கு. அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி. இந்த இடத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இடம். வித்தியாசமாக இருந்தாலும் கூட நம்ம அதை சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹதீதில் அப்படி தெளிவாக இருக்கு. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல ஆடைகளை உடுத்து மனம் பூசி கணவன்கிட்ட வர்றாங்க. ராத்திரி படுக்கிற நேரம், ராத்திரி ஆயிடுச்சுல, தொழுது படுக்கக்கூடிய நேரத்தில் வந்து தன்னுடைய கணவனோட உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ராத்திரி தூங்குற நேரம் வருது. அவங்க என்ன செய்யறாங்க, வாழ்க்கையும் நடத்துறாங்க. வாழ்க்கையும் நடத்தியதற்கு பிறகு, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க கேட்குறாங்க, தன்னுடைய கணவரை பார்த்து கேட்குறாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரரு நமக்கு ஏதோ ஒரு பொருளை இரவலாக தந்தாருன்னு வைங்க, நமக்கு தேவைப்பட்டது, அவர்கிட்ட போய் கேட்டோம், அந்த சட்டியை தாங்க, அந்த பொட்டியை தாங்க, மண்வெட்டியை தாங்கன்னு ஏதாவது ஒரு இரவலாக ஒரு பொருளை கேட்டால் அவர் நமக்கு தந்தார், அவர் திருப்பி கேட்டால் நம்ம கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. என்ன பேச்சு பேசுகிற உம்மு சுலைம், கேட்டால் உடனே கொடுக்கணும் இல்லை, அவரோட பொருள் இல்லை, உடனே கொடுத்து தானே ஆகணும். அதை போல் அல்லாஹ் நமக்கு ஒன்று தந்தான், அவன்கிட்ட தானே ஒரு பிள்ளையை தந்தான் இல்லையா? ஆமாம், அதை அவன் கேட்டான், நான் கொடுத்துட்டான், அவன் எடுத்துக்கிட்டான். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. வாழ்க்கை நடத்தி முடித்து உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல பிள்ளையை பற்றி இப்போ பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு இரவல் தந்தால் அதை திருப்பி கேட்டால் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே பேங்கில் உட்காந்து போயிருப்போம், பேனா இல்லை, பாய் கொஞ்சம் பேனாவை தாங்க கொடுப்போம், அவர் எழுதிட்டு திருப்பி தருவாரா இல்லை? இரவல் தானே, கொடுத்தா திருப்பி தரணும். அதே மாதிரி அல்லாஹ் தந்ததெல்லாம் அவன் தந்தா திருப்பி கேட்டால் கொடுக்கணுமா இல்லையா? அவன் தந்ததை அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்றதும் கடும் கோவம் வந்துருச்சு. நீ என்ன மாதிரி பேசுறா, என்ன மாதிரி நடந்துக்கிட்டான், ஒரு புது பெண் மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிற, புது கல்யாணம், இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி வந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு, புள்ள மூத்தா இருக்குது அதை சொல்லாம ராகத்தா இருக்குலாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டியே அப்படின்ட்டு ரொம்ப கோபப்பட்டான். காலைல விடியாமலே நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிட போறேன் அப்படின்னு போனாலும் இவங்களும் பின்னாலேயே வந்தாங்க. வந்து நாயகமே இப்படி உம்மு சுலைம் நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது, புள்ள மூத்தானதை கூட சொல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இப்படி இரவல் அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ லைலத்திக்குமா ஓ கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்,
இந்த இரவில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெரிய பரக்கத்து செஞ்சுட்டான் அப்படின்னா. அதில் ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. இந்த பிள்ளை அடக்கியாச்சு. அதில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. ஆம்பளை பிள்ளை பிறந்ததும் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பிள்ளை பிறந்துடுச்சு, யாரும் தொடக்கூடாது, எந்த உணவும் கொடுக்கக்கூடாது, நானும் பால் கொடுக்க மாட்டேன், முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட இதை கொண்டு போயிடணும். பிள்ளைய கொண்டு போயிடனோடனே தன்னுடைய மூத்த மகன் அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு, நீ பிள்ளைய தூக்கிட்டு போ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அந்த குழந்தைய, பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. அனஸ் நாயகம் வந்து கொடுக்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அம்மா தந்தாங்க, கொண்டா அப்படின்னு சொல்லி அந்த பேரிச்சம்பழத்தை அப்படி நல்ல சவைச்சி கூழாக்கி அதை எடுத்து அந்த பிள்ளையினுடைய வயிற்றில் வைக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய வயிற்றில் முதலாவது சென்ற உணவு ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீர் தான். சஹாபிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படிப்பட்ட சஹாபியத்து பெண்கள், எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்துல்லா அப்படின்னு அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. பேரை வச்சு கொடுத்துட்டாங்க. பின்னால ஹதீதுகள் அதுல எழுதுறாங்க, அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு 9 பிள்ளைகள் பிறந்துச்சு. 9 பிள்ளைகளும் பெரிய அறிவாளிகளாக இருந்தாங்க. எல்லாரும் குர்ஆன் ஹாஃபிஸ் ஆனாங்க. 9 பிள்ளைகளுமே மிகப்பெரிய அறிவு திலகங்களாக திகழ்ந்தார்கள் என்று ஹதீதுகள்ல குறிப்புகளை எழுதுறாங்க. அப்ப எந்த அளவிற்கு அந்த சமூகத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து ஒரு அருமையான சமூகமாக அவர்களை உருவாக்கி ஒரு கண்ணியமான ஒரு நிலைக்கு அந்த சஹாபிகளை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த பிரச்சாரங்கள் எப்படி இருந்திருக்கும், அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்திருக்கணும், எவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்கும், எவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்கணும். சஹாபிகளுடைய தன்மைகள் அப்படி இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் போருக்காக வேண்டி நிதி கேட்கிறாங்க. தபூக் யுத்தத்துக்கு போகணும், அதுக்கு நிதி தாங்கன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட கேட்கிறாங்க. இருந்ததையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, கொண்டு கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நிதி கேட்டீங்க, ஒரு பைசா இல்லாம மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்த ஆளு, ஒரு பைசா கிடையாது, இப்ப பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு ஓரளவு பரக்கத், பெரிய செல்வந்தர் இல்ல, ஓரளவு பரக்கத்தா இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என் கையில 8000 திர்ஹம் இருக்கு, 8000 திர்ஹம் இருக்கு, தீனார் இல்ல, தீனார்னா தங்க காசு, அவங்கள்ட்ட இருக்கிறது வெள்ளி காசு, 8000 திர்ஹம் இருக்குது, இதுல பாதிய 4000 அப்படி தந்துடுறேன். தன்னுடைய சொத்து மதிப்பிட கணக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, சொத்து மதிப்பெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி. தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் சொத்து மதிப்பெல்லாம் தேர்தல் கமிஷனில் சொல்லணும், அப்படிதானே ரூல்ஸ்? அப்படித்தானே? நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க, இப்போ தேர்தல் வரப்போ 2026 தேர்தல், அந்த கேண்டிடேட்ஸ் இந்த கட்சியின் சார்பாக இவர் நிற்கிறாரு, அந்த கட்சியின் சார்பாக நிற்கிறாரு, அவர் சுயேட்சையாக நிற்கிறாரு அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு சொத்து மதிப்பெண்களை கொடுக்கணும், மதிப்புகளை கொடுக்கணும். அவர் எம்எல்ஏவாக நின்றாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, சொத்து மதிப்பை கொடுக்கணும். யாராவது ஒரு நபர் உண்மையான சொத்து மதிப்பை கொடுப்பாரா? அப்படி சாத்தியம் இருக்காங்க. அது அவங்களுக்கும் தெரியும், அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கும் அது தெரியும், இது உண்மை இல்லை அப்படின்னு. ஆனா இங்க சொத்து மதிப்பையே சொல்றாங்க. யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சொத்து மதிப்பையே சொல்றாங்க. நாயகமே என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்கல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, பாதியை நான் தந்துடுறேன், பாதியை நான் என்ன செய்யறேன், வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு வச்சுக்கிறேன்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு ஃபீமா அத்தைத ஓ பாரக ஃபீமா அம்சக்த அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்க கொடுத்தீங்களே அதுலயும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, நீங்க வச்சிருக்கிறீங்களே அதுலயும் பரக்கத் செய்வானாக. அவ்வளவுதான். இந்த துவாவுக்கு பிறகு நேற்று நாம் சொன்னோம், எதை தொட்டாலும் எனக்கு தங்கமாக தான் ஆச்சு. மரத்தை தோண்டுனா தங்கம், கல்லை தூக்குனா தங்கம், தங்கம் தங்கமாக கிடைச்சி தங்க ஃபேக்டரி வச்சான். எவ்வளோ பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி பகுதியில் சொன்னாங்க, தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து, நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது,
நான் மௌத்தாயிட்டா உங்களை கவனிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு ஆளை வச்சிருக்கிறான், அவர் உங்களை நல்லா கவனிச்சுக்கிடுவார் அப்படின்னு. அது யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான். சொல்லிட்டு அவருக்கு சல்சபீல், சொர்க்கலோகத்தில் ஓடக்கூடிய சல்சபீல் என்ற நதியில் இருந்து அவருக்கு நீர் புகட்டுவாயாகன்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஒவ்வொரு மனைவிமார்கள், ரசூலுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள், நம்முடைய தாய்மார்கள் இல்லையா, உம்மஹாத்துல் மூமினீன், அவர்களுக்கு சொத்தை எழுதி வச்சாங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களாக அந்த சஹாபிகள் தியாகிகளாக திகழ்ந்தார். அருமையானவர்களை, இப்படி நிறைய வரலாறு சஹாபிகளினுடைய தியாகங்களையும் அவர்களினுடைய அந்த ஈமானினுடைய வலிமையும் பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கு. இன்னொரு தகவலை நான் நிறைவுக்கு வரணும், ஒரு தகவலோட நான் முடிவுக்கு வர்றேன். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் ஒருத்தன் இருந்தான். அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னான். ஆனா முனாஃபிகளுடைய லீடர், கெட்ட ஹராமி, அவ்வளவு சேட்டையும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தவன். ஒரு கட்டத்தில் பனு முஸ்தலக் போருக்கு போகும்போது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. யாருக்கு? அன்சாரிகளுக்கு, மதீனாவாசிகளுக்கு, மக்காவாசிகளுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனையும் பெருசாக்கணும். பெருசாகிட்டு இவன் சொல்றான் அன்சாரிகளை பார்த்து, இவனு மதீனாவாசி தானே, மதீனாவாசிகளை பார்த்து சொல்றான், நான் சொன்னனே கேட்டீங்களாடா, அங்கே எங்கிருந்தோ வந்த வந்தேரிகள் நம்ம ஊர்ல வந்து, யார்? மக்காவாசிகளை நம்ம ஊர்ல வந்து நம்மையே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்களா என்னடா ஆட்களே? இப்ப ஏன் வச்சுக்கோங்க, நம்ம மதீனாவுக்கு திரும்பினதுக்கு பிறகு இவர்களை எல்லாம் ஊரை விட்டு வெளியாக்கிறணும், விடக்கூடாது, எல்லாத்தையும் வெளியாக்கிறணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காதுல வந்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இது ஒரு பெரிய வரலாறு, பெரிய நீண்ட செய்தி. இதற்கு இடையில இந்த திருப்பி போயிட்டு இருக்கிறாங்க, மதீனா ஷரீஃபை நெருங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடமா தங்கி போறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த முனாஃபிக் இருக்கிறான்ல, இவனுடைய மகனார், அவங்க பேரும் அப்துல்லா தான். ஆனால் அவங்க பக்கா முஸ்லீம் சஹாபியா இருந்தாங்க, முனாஃபிக்கா இருக்கில்ல. அவங்க நேராக வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு, ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு, இது உண்மையா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். என்னது சொல்லுங்க. என் தந்தை, அவர் நிறைய வம்பு பிடிச்ச காரியங்கள் தான் செஞ்சிட்டு இருக்கிறார், அது எனக்கு தெரியுது. என்னாலும் என்ன பெத்தவர் ஆயிட்டாரே, என்ன பெத்தவர், ஆனா எங்கிட்ட ரொம்ப கருணையா இருப்பார். ஒரு நாள் என்னை ஏச மாட்டார், பேச மாட்டார், திட்ட மாட்டார். என்னுடைய நடவடிக்கைகளை எதையும் குறை சொல்ல மாட்டார், தடுக்க மாட்டார். ஆனா ரொம்ப என்னுடைய விஷயத்துல ரொம்ப பிரியமாவும் பாசமாவும் இருக்கிறார். இப்போ ஒரு தகவல் வதந்தி பரவிக்கிட்டு இருக்குது, நீங்க வந்து என் தந்தையை கொல்லுமாறு உத்தரவு போட்டதாக ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையான்னு கேட்டாங்க. இப்போ சொல்லலாம் சொன்னாங்க, நான் அப்படி சொல்லல, ஆனா அப்படி கொல்லுமாறு சில உமர் ரலியல்லாஹு தஆலா போனவங்களாம் சொன்னாங்க, நாயகமே இவனை வச்சுக்கிட்டு வேணாம், இந்த படுவாவை கொன்னுடணும், வேலையை முடிங்க, கெட்ட ஷைத்தானா இருக்கிறான், இவனை கொன்னுடுவோம், நம்ம கூடயே உட்காந்துட்டு குழியை தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய துரோகியா இருக்கிறான், அவனை கொன்னுடுவோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்க இல்லை. அதெல்லாம் இவங்க சொல்லாம நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொன்ன போது, இந்த மகனார் சொல்ற சொல்ல கேளுங்க. யார சொல்லலா, ஒருவேளை நீங்க அப்படி சொல்லி இருந்தால் யாராவது ஒரு சஹாபி அவங்கள கொன்னுடுவாங்க, கண்டிப்பா கொள்ளுவாங்க தானே, யாராவது கொன்னுடுவாங்க. கொண்டா எனக்கு பொறுக்க முடியாது, எங்க பாப்பா வாச்சே, எங்க அத்தா வாச்சே, எனக்கு பொறுக்க முடியாது. நான் வசமா நேரம் கிடைக்கும் போது அவரை போட்டு தள்ளிடுவேன், அந்த சஹாபியை போட்டு தள்ளிடுவேன். அப்ப அவரு கொண்டது உங்களுடைய உத்தரவுக்கு. என் தந்தையே அத்தாவை அவர் கொண்டார், அந்த சஹாபி கொள்றாருன்னு சொன்னா உங்க உத்தரவு கட்டுப்பட்டு அவர் சொர்க்கவாதி. ஆனா நான் கொள்றது ஒரு சஹாபியை கொண்டுட்டேன், நான் எங்க போவேன்? நான் நரகத்துக்கு போயிடுவேன். ஆனா இப்படி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அப்படி யாராவது எங்க அத்தாவை கொண்டு நான் அவரை கொண்டு நான் நரகத்துக்கு போயிடுவேனோன்னு நான் பயப்படுறேன். அதனால நீங்க தெளிவா எனக்கு சொல்லிருங்க நாயகமே, எங்க அத்தா கொல்லப்பட வேண்டும் என்றால் நீங்க உத்தரவு கொடுங்க, நானே தலையை வெட்டி கொண்டு வந்து வச்சிருவேன், முடிஞ்சு போச்சு. ஆனா எங்க அத்தாட கழுத்துல வேற யாரையும் கை வைக்க விட மாட்டேன். ஆனா நீங்க உத்தரவு கொடுத்தால் நான் வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் அந்த தலையை வச்சிடறேன் அப்படின்ட்டான். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அடுத்தது மட்டுமல்ல,
அப்படி மதீனாவுக்குள்ளே எல்லாரும் வந்தாச்சு. வந்து எல்லாம் உள்ளே போகும்போது மதீனாவுடைய இந்த என்ட்ரன்ஸில் அவங்க வாழை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. யார்? மகனார் வாழை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் உள்ளே போகும்போது அவங்க அத்தா உள்ளே வர்றாங்க. நீங்கள் நில்லுங்க, உள்ளே போகக்கூடாது, மதீனாவுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ஏன்பா நான் என்ன போடாப்பா, நான் தானே இந்த ஊர் தானேப்பா, இந்த ஊர் தான். நீங்கள் என்ன சொன்னீங்க? மக்காவாசிகள் எல்லாம் இந்த ஊரை விட்டு விரட்டணும்னு சொன்னீங்களா இல்லையா? பேசுனீங்களா? ஆமாம், அவங்கள தானேப்பா பேசினேன். எப்படி பேசலாம்? ரசூல் தான் அவங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, அதை மீறி நீங்கள் பேசுவீங்களோ? நீங்கள் இப்போ உள்ளே வர்றதா இல்லையாங்கிறது ரசூல் உத்தரவு தந்தா தான் உள்ளே விடுவேன், இல்லைன்னா உள்ளே விட மாட்டேன்னா. யார்? அத்தாவை. அத்தா அவ்வளோ பிரியம். நேர ரசூலோட தகவல் போச்சு. சல்தான் சொன்னாங்க, அவரை உள்ளே விட சொல்லுப்பா, அவர் நம்மோட நல்லா இருந்தால் நாமும் நல்லா தான் இருக்க விரும்புகிறோம். அவர் நம்மோடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா தான் இருக்க விரும்புகிறோம். அவரை கொல்லலாம் நமக்கு விருப்பம் கிடையாது. அவர் உள்ளே வரட்டும், உள்ளே விட சொல்லுங்க அப்படின்ற பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு தான் அத்தாவையே மதீனாவுக்குள்ளே உள்ளே விட்டாங்க. எப்படிப்பட்ட சஹாபிகள், என்ன மாதிரி உறுதியில் இருந்திருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரை விட அன்பாக இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அன்-நபிய்யு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அப்ப ஒரு மூமினுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட மேன்மையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றதை அப்படியே வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபிகள். ஆச்சரியமான சஹாபிகள். எனவே தான் இந்த மாதிரி ஒரு சஹாபி எந்த நபிக்கும் கிடைக்க இல்லை. இந்த மாதிரி ஒரு நபியும் எந்த உம்மத்துக்கும் கிடைக்க இல்லை. இல்லைல்ல, அந்த மாதிரி நபி கிடைக்குமா? இப்படி ஒரு நபியினுடைய உம்மத்தாக வந்திருக்கக்கூடிய நாம் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக ஸலவாத் ஓதணும், அதிகமான மௌலிதுகளை ஓதணும், அவருடைய புகழ்பாக்களை படிக்கணும். இதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பேரன்புக்கு நாம் எல்லாம் பாத்திரமானவர்களாக ஆகி இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய பேரருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.